அறிவியல் சமுதாயத்திற்கான 3% உள்ளிடத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்குது. இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கு. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தினுடைய அறிவிப்பு இது குறித்து 1956 பிறகு வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அது எல்லாருக்கும் தெரியும். அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் வந்து அதிகாரத்துல இருக்கு. மலையாள தேசத்திலே மலையாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது, கன்னட தேசத்திலே கன்னடர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது, தெலுங்கு தேசத்திலே தெலுங்கர்கள் அதிகாரம் இருக்கும்போது, தாழ் தமிழர் தேசத்திலே இந்த தமிழ்நாட்டிலே தமிழர்கள் தலைமை இருக்கானா இல்ல. அது வெவ்வேறு படையெடுப்புல வெவ்வேறு பேர்ல திராவிடம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றுமொழி பேசுகிற மக்கள் தான் இங்க வந்து அதிகாரத்துல இருக்காங்க. அதே தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இங்க ஒன்றும் அதிகாரத்துல இல்லை. அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இடஒதுக்கீடு என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1956 வரைக்கும் மலையாளி அங்க வந்து அதிகாரத்துல இருக்கும்போது அந்த தேசிய இனத்துக்கு தான் வந்து இடஒதுக்கீடு இருக்கு, அரசு வேலை வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி கன்னட தேசத்துல அந்த கன்னடர்களுக்கு தான் இடஒதுக்கீடு, அரசு வேலை வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தெலுங்கு தேசத்துல அந்த தெலுங்கர்களுக்கு இடஒதுக்கீடு, அந்த அரசு வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா இது கன்னட தேசத்துல வந்து கன்னடர்கள் அந்த கர்நாடகால வந்து 1,000 பேர் தமிழர் இருக்கான். ஆனா அங்க யாரும் வந்து அரசு ஊழியர் ஆக முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? மலையாள தேசத்துல 50 லட்சம் மேல தமிழர் இருக்கான். அங்க ஒருத்தவங்க ஒரு தீ கூட ஆக முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரிதான் வந்து தெலுங்கு தேசத்துல தெலுங்கர்களுக்கு அந்த இடத்துல வந்து 50 லட்சம் பேருக்கு மேல தமிழர்கள் இருக்கான். அங்கேயும் வந்து அந்த தேசிய இனங்களுக்கு வந்து அதுக்கு எதிராக வந்து தமிழர்களுக்கு எங்கேயாவது இடஒதுக்கீடு இருக்கான்னா இல்ல. தமிழை தாய்மொழியாக கொண்டு வாழுகின்ற அந்த மக்களுக்கு எந்த தேசத்திலும் இடஒதுக்கீடு இல்ல. அப்ப தாய் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா 1956க்கு முன்பு வெள்ளையன் கொண்டு வந்த அந்த சட்டம் இருக்குதுங்களா, வெள்ளக்காரன் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் கீழே வந்து இங்க இடஒதுக்கீடு இருக்கு, அருந்ததியர்களுக்கு இருக்கு. இப்ப 76 சாதிகள் சொல்லப்படுகிறது அந்த பட்டியல் பிரிவுல. அந்த 76 சாதிகள் வந்து 70க்கும் மேற்பட்ட சாதிகள் வந்து அங்க வந்து மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இருக்கான். தெலுங்கர் இருக்கான், கன்னடம் இருக்கான், மலையாளி இருக்கான். ஆனா அவனுக்கு பூரா இங்க இடஒதுக்கீடு இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப தோட்டி என்று சொல்லப்படுகிற, சக்கிலியர் என்று சொல்லப்படுகிற இந்த அருந்ததியர் மக்கள் மலையாள தேசத்துல அங்க இருக்கிறான். ஆனா அவனுக்கு அங்க இடஒதுக்கீடு இருக்கு. கன்னட தேசத்துல இந்த தோட்டி இந்த அருந்ததியர் இந்த சமூகம் அங்க இருக்கு, அங்க அவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அது மாதிரி ஆந்திராவில வந்து அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இங்க வந்து அந்த அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அந்த தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா இல்ல, எந்த தேசத்திலும் இல்ல. அப்ப என்ன இந்த மண்ணில் மட்டும் ஏன் வந்து அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர்களுக்கு ஏன் கொடுக்கணும்? புரிஞ்சுங்களா? சரி, நான் மூட்டையிலே வந்து கீழே உள்ள மூட்டைனா எல்லாத்தையும் வந்து மொட்டை அடிக்கிறது இந்த வந்து சட்டமா இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்படி திட்டமிட்டு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இந்த திராவிட தத்துவத்தின் அடிப்படையில வந்து அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர்களுக்கு வந்து திட்டமிட்டு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த மக்கள் வந்து ரொம்ப அடிமுட்டை அப்படின்னா வெளியில இருந்து இடஒதுக்கீடு எடுத்து கொடுத்துருக்கணும். அது யாரும் மறுக்க போறதில்லை. அப்ப நல்லா பாத்துக்கங்க, 19% இடஒதுக்கீடு. இந்த 19% வந்து 18% பட்டியல் பிரிவு. ஒரு பிரிவு என்பது வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள். அந்த 19ல 1 போக 18. இந்த 18ல 3 வந்து யாரு கொடுக்குறாங்க? அருந்ததியர் கொடுத்துறேன். புரிஞ்சுங்களா? அருந்ததியர் கொடுத்துறேன். இந்த அருந்ததியர் கொடுத்தது போக இந்த 15 இருக்கிறதுல அதுலயும் அருந்ததியர் வந்துடுறேன். அப்ப இது எவ்வளவு மோசடி, வரலாற்று மோசடிங்கிறத நீங்க பாக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப எந்த இடத்துலயுமே இதுல யாருக்கு அதிகமான பாதிப்பு? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலும் பறையர்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லி நீ தனிப்பட்ட முறையில வந்து நீ அவங்களுக்கு இடஒதுக்கீடோ வந்து உள்ஒதுக்கீடோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருந்தா ஒண்ணும் இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம், எங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி அப்ப பள்ளம் குடும்பம் பண்ணாடி காலாடி தேவேந்திர குலத்தான் கடையன் இருக்குல்ல, இது பூரா 3 கொடுத்த 21% என்ன கொடுத்துட முடியுமா? பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 30 விழுக்காடு. நல்லா புரிஞ்சுக்கணும், அரசு கொடுத்த 30 விழுக்காடு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் 20 விழுக்காடு கொடுத்திருக்கிறான். அந்த 20ல 10.5 வண்ணி இருக்கு. புரிஞ்சுக்கலாம்? 7.5 இந்த டிஎன்சி புரிஞ்சுட்டீங்களா, அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். மிச்சம் 3 வந்து இஸ்லாமியர்கள் இருக்கு, அதுலயும் பொதுவில் இருக்கான். இதெல்லாம் போக இந்த அருந்தியர்கள் அந்த பொதுவிலையும் வந்துடுறேன். புரிஞ்சுங்களா? பொதுவிலையும் வந்துடுறான். அப்ப அந்த 50 விழுக்காடு மிகவும் முற்பட்ட சமூகத்துல அந்த அதுல முற்பட்ட சமூகத்துல உள்ள 10 விழுக்காடு அரசு கொடுக்குது, மத்திய அரசு. அதுலயும் ஏழையா உள்ளவனுக்கு அந்த பொதுவிலையும் அருந்தியர்கள் வந்துடுறான். பாத்துட்டீங்களா? அப்ப எவ்வளவு மோசடி பாத்துட்டீங்களா? இன்னைக்கு வந்து அதாவது அரசு எங்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்கு, அரசு நிறுவனங்கள் 56 மேல அரசு நிறுவனங்கள் இருக்கு, எல்லா இடத்திலும் பூர்த்தி செய்யப்படுறது ஒண்ணு வந்து அருந்ததியர்களுக்கு. காமராஜர் பல்கலைக்கழகத்துல 60, அந்த அதுல 20 இடம் இவன் தானே எடுத்திருக்கான். மொத்தம் வந்து 20 இடம் எஸ், 20 அருந்ததியர். இது வந்து வரலாற்று மோசடி. ஏன் வந்து டெல்லியில வந்து அந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்க சரியான வாதத்தை தமிழக அரசு எடுத்து வைக்கல. ஏன் தமிழக அரசு சரியான வாதத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா, ஐயா கருணாநிதி அவர்களுடைய புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதுனே இந்த டெல்லியில அது வாதத்திற்கு போகுது. இந்த அரசு தரப்பு எந்த விதமான வாதத்தையும்
அதற்கு எதிர்மறையா எடுத்து வைக்கல. அதனால உச்ச நீதிமன்றத்துல அருந்தவருக்கு சாதகமா வந்திருக்கே தவிர இது ஒருபோதும் தமிழர் மண்ணில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர்களுக்கு எதிரான சதித்திட்டம். இந்த அரசு திரும்ப பெறவில்லை என்றால் கடுமையான போராட்டங்களை கையில் எடுத்து போராட வேண்டிய சூழல் வரும். ஒருபோதும் இந்த மண்ணுக்கான ஏன்னா மலையாள தேசத்துல ஒரு கோடி பேர் இருக்காங்க தமிழர், அங்க அவனுக்கு அதிகாரம் இருக்கா? கன்னட தேசத்துல 1.5 கோடி பேர் இருக்கான், அங்க ஒருத்தர் கூட இடஒதுக்கீடு கிடையாது. தெலுங்கு தேசத்துல இடஒதுக்கீடு இல்ல. அப்ப இங்க மட்டும் வந்தே மாணவர்களை இடஒதுக்கீடு விட்டா இங்க இருக்க தமிழை என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சென்னை பாத்துட்டீங்கன்னா மார்வாடி கைப்பற்றிட்டான். இங்க மதுரை பாத்துட்டீங்கன்னா இல்ல மதுரையில சௌராஷ்டிரா கைப்பற்றிருக்கான். அத மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலையாளி இன்னைக்கு பூரா குச்சியை சுவிக்கிறதுல இருந்து குச்சி மிட்டாய் வைக்கிறவங்க அத்தனை பேர் கன்னடம் தெலுங்கு மலையாளி அத்தனை பேர் உள்ள வந்துட்டான். இப்ப நீ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க தமிழ மைனாரிட்டி ஆயிருவேன், வந்தே போனவெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துருக்கான். இன்னைக்கும் தேர்தல் நடைமுறையில பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கான ஓட்டு வங்கி தனியா பிரியுது, மாற்றுமொழி பேசுகிற மக்களுடைய ஓட்டு வங்கி தனியா பிரியுது. புரிஞ்சுட்டீங்களா? இது கடுமையான இது பயங்கரமான ஆபத்தான விஷயம். இன்னைக்கு இந்த திராவிட தத்துவத்தால் துண்டாடப்பட்ட தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இருக்க கொஞ்ச நேரம் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயும் தமிழர் நலப்பரப்புதான் அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த மண்ணில் அதிகாரத்துக்கு போயிட்டான். புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு மொழி, அந்தந்த தேசிய இனங்களுக்கான பண்பாடு, அந்தந்த தேசிய இனங்களுக்கான கலாச்சாரம், அந்த பாதுகாப்பு எல்லாமே அவங்க இருக்கும் பொழுது இந்த மண்ணில மட்டும் ஏன் வந்தே போனவெல்லாம் யாவும் முறை யாவரும் கேள்வி என்ற அடிப்படையில முன்னோர்கள் வாழ்வதற்காகவும் இந்த மண்ணின் தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு சொல்லப்பட்டதை தவிர வந்தே போனவெல்லாம் இங்க ஆளலாங்கிறது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான அந்த சதி. இந்த சதியை உடை தெரிய வேண்டும்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம அந்த அருந்தவர்கள் கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடை உடை தெரிந்து ஒட்டுமொத்தமாக தமிழர் அரசியல், தமிழர் ஒற்றுமை, தமிழர் ஆட்சி என்பதை நம்ம ஒன்று சேர்ந்து அருந்ததியர் சமுதாய தலைமைகளா இருக்கட்டும் அல்லது இந்த இடஒதுக்கீடை உள் இடஒதுக்கீடை ஆதரிக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இந்த பட்டியல் பிரிவுல இருந்து வெளியேறதுக்கான கோரிக்கையை முன்வச்சிட்டு இருக்காங்க. அதே பட்டியல் பிரிவுல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு குறித்து ஏன் இவர்கள் கேள்வி எழுப்புறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்கறதுல ஏன் கேள்வி எழுப்புறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது பட்டியல இருந்து 350 வருஷம் கழிச்சு கொண்டு போவேன். நான் அது வரைக்கும் எனக்கு உள்ளொதுக்கீடு வேண்டான்னு நானு என் மகன் என் பேர வரைக்கும் அப்படியே மண்ணள்ளி தலையில ஓட்ட நம்ப முடியும். ஏன் இடஒதுக்கீடு எதுவும் ஆத்த ஓட்டு சொத்து, நான் கொடுக்குற வரி, இது என் மண்ணு, என் நிலம், என் ஆட்சி, என் அதிகாரம். நீ என்ன கேள்வி வைக்கிற இடத்துல நீ கிடையாது. புரிஞ்சுக்கிட்டியா? என் மண்ணுல நீ எப்படி கேள்வி வைக்கலாம்னு உனக்கு எதுவும் கொடுத்த அந்த இடத்துல மரியாதை. உனக்கு இடஒதுக்கீடு யாரு? நீ 3% கொடுக்கறதுக்கு எந்த சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு? அதை சொல்ல முடியுமா? யார் அப்போட்டு சொத்து? நீ ஏன் வெளியில இருந்து நீ கொடு, உன யாரு வேணானா? ஏன் இடத்துல உள்ள இருந்து நீ கொடுத்துட்டு அதுலயே நீ 19ல 3 வந்துருவ. சரி 15வது குடுறானா அதுலயும் நான் உள்ள வந்துருவேன். அப்ப நாங்க குச்சியை சாப்பிட்டு போக முடியும். புரிஞ்சுட்டீங்களா? இது நீ ஏன் எடுக்கலாம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட கேள்வி வைக்கக்கூடாது. புரிஞ்சுக்கியா? இதுல அதிகமாக இந்த பட்டியல் பிரிவுல 70க்கும் மேற்பட்ட ஒரு 10-12 சமூகம் தமிழ் சமூகம். புரிஞ்சுட்டீங்களா? இதுல அதிகமான பாதிப்பு தேவேந்திர வேளாளர்களும் பழைய சமூகத்துக்கு தான். புரிஞ்சுட்டீங்களா? அங்க இன்னும் விட்டு அந்த 10-20ல இன்னும் அடிமூட்டம் சொன்னா பார்த்தீங்களா, நீ எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிடலாம். அதற்கான சதி திட்டம் இத ஒட்டுமொத்தமா எல்லாரோட இடஒதுக்கீடு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரே விஷயம் நல்லா கேட்டுங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 30 கொடுக்குறேன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 30 கொடுக்குறேன், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 20 கொடுக்குறேன். அதுல 10.5 வன்னியருக்கு போகுது, அதுல 7.5 அந்த பிஎஸ்சி அந்த இவங்க கல்நெறிவங்களுக்கு போகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களுக்கு போகுது. மிச்சம் 3 நீ யாருக்கு சொல்ற? இஸ்லாமியருக்கு சொல்ற. நீ உன்னுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில உனக்கான சமூகத்திற்கான இடஒதுக்கீடெல்லாம் நீ தனித்தனியா வாங்கும்போது என்ன மதிப்புக்கு எனக்கான மக்கள் தொகை எவ்வளவு மதிப்புக்கு என்கிட்ட கொடு? 5 4 3 நீ பொய்யா ஒரு தகவல் கொடுக்கல 20 லட்சம் 25 அப்ப நான் 5 லட்சம் பேர் உடைய கணப்பா எனக்கு தனியா ஒரு இடஒதுக்கீடு என்ன? தமிழை தாய்மொழியாக கொண்ட தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மறுநல மக்கள் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட மக்கள். நான் 24 லட்சம் ஆனா 20 லட்சமாக்கும் அருந்ததியர். இது இந்த கணக்கு யார்கிட்ட போய் சொல்லு, இந்த கூத்தாடி கணக்க பொதுல இருந்து கொடுக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், நீ பொதுல இருந்து கொடு. ஏன் எழுத்துல ஏன் நீ கையை வைக்கிற?